என்னாச்சு? அதுக்குள்ள வந்துட்டீங்க? டியூட்டி முடிஞ்சிடுச்சா? அதெல்லாம் விடு. உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? வாயேன். வா 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 வா. உனக்கு பிடிச்ச கலர்ல சாரி. சாரியா? ஐயோ சூப்பரா இருக்குங்க. இந்த பார், உனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம், லிப்ஸ்டிக், எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் எப்படி? அதுக்கப்புறம் அல்வா, இதோ பழங்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் புஜிப்பா. இப்போ ஒத்துக்கிறேன், நீங்க நிஜமாவே ரொமான்டிக் ஹீரோ தாங்க. ஆமா, இவ்ளோ ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஏது பணம்? சம்பள பணத்திலயா வாங்குனீங்க? சம்பளமா? அத நான் டச் பண்ணவே இல்லை தெரியுமா? அப்படியே இருக்காது. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உனக்கு நகை வாங்க போறேன். இனிமே மாசம் மாசம் சம்பள பணத்துல உனக்கு நகை தான் வாங்க போறேன். அதெல்லாம் அப்புறம் வாங்கி கிழிக்கலாம். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் காசு கொடுத்து தானே வாங்குனீங்க? என்ன முஜிமா, ஓசில கிடைக்கிறது யாரா காசு கொடுத்து வாங்குவாங்களா? அப்போ இதெல்லாம் லஞ்சமா வாங்கிருக்கீங்க? லஞ்சமா? இல்ல முஜிமா, இதெல்லாம் அன்பளிப்பு. உங்களை ஒரு பொறுப்பான போலீஸ் நினைச்சேன். இப்படி பொறுக்கி போலீஸா இருக்கீங்க. முஜிமா, இப்படி பஞ்சு டைலாக்லாம் பேசி என்ன பஞ்சு ஆகாதா? எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன். போலீஸ் வாழ்க்கையில இதெல்லாம் தவிர்க்க முடியாது முஜிமா. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் பார்க்கவே எனக்கு கருவருப்பா இருக்கு. முதல்ல எடுத்து முஜிமா, முஜிமா, எதுக்கு இப்போ கோவப்படுற? போத விடுங்க. பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கி தரது கூட காசு கொடுத்து வாங்க மாட்டீங்களா? பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பிச்சையா? ஆமா, பிச்சை தான். அம்மா தாயே, என் பொண்டாட்டி புடவை இல்லாம இருக்கா, ஒரு புடவை கொடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. புஜிமா, இதெல்லாம் டூ மச். உன் புருஷன் ஒரு போலீஸ். கண்டபடி பேசி அசிங்கப்படுத்தாது, ஓகே? செய்யும் போது அசிங்கமா தெரியல, பேசும்போது தான் தெரியுது இல்ல? என்னது இது? இது இந்த அல்வா. நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்களா? அதான் சொன்னல இல்ல. அப்போ உங்க பொண்டாட்டிக்கு எவனோ ஒருத்தன் அல்வா வாங்கி கொடுத்திருக்கான்.